ஷாலோம் பிரைஸ் லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானசானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு தாமதிக்காதே, டோன்ட் டிலே. ஆமென். வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை நம்ம இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருப்போங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு தான் சொல்றாரு, மகனே மகளே தாமதம் செய்யாது. ஆமென். தமிழ்ல அழகா ஒரு கோட் சொல்லுவாங்க, நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது. ஆமென். கடந்து போனா திரும்ப வராததும் அந்த நேரம் தாங்க. இந்த நேரத்துடைய வேல்யூவை பத்தி உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்றேங்க. வேல்யூ ஆஃப் த டைம். ஆமென். நேரத்தின் அருமை. ஒரு வருஷம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்களை கேளுங்க, அந்த ஒரு வருஷத்துடைய அருமை தெரியும். குழந்தை பிறப்புல ஒரு மாசத்துக்கு முன்னாலே பிறக்கிற ப்ரீ மெச்சூர்டு பேபியுடைய தாயை கேட்டு பாருங்க, ஒரு மாசத்துடைய அருமை தெரியும். நியூஸ் பேப்பர் எடிட்டரை கேட்டு பாருங்க, ஒரு வாரத்துடைய வேல்யூ நம்மளுக்கு புரியும். பிளேன், பஸ், ட்ரெயினுங்க, இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல தவற விட்டவங்களை போய் கேட்டு பாருங்க, அந்த ஒரு நிமிஷத்துடைய வேல்யூவை. ஒரு சில பேர் நூலில் விபத்துலேருந்து தப்பிச்சிருப்பாங்க, அவங்கள போய் கேட்டு பாருங்க, ஒரு செகண்டோட அருமை தெரியும். ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினவங்களை கேட்டு பாருங்க, ஒரு மில்லி செகண்டோட வேல்யூ தெரியும். ஆமீன். அப்போ இதெல்லாம் என்னங்க குறிக்கிறது? நம்ம வாழ்க்கையில் ஒரு நொடியும் ஒரு நேரமும் அது ரொம்ப ப்ரீஷியஸானதுங்க, ரொம்ப விலை மதிக்கப்பட்டதுங்க. அதை நாம் கரெக்டாக உபயோகிக்கும் போது கர்த்தர் நமக்கேன ஆசீர்வாதத்தை தருவார். வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகள் மணவாளன் வர காத்து நிற்பாங்க. அந்த மணவாளன் வர கொஞ்சம் தாமதிக்கிற போது 5 மணவாட்டிகள் எப்பவுமே இது ஆயத்தமா இருப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. இவங்க 5 பேரும் அந்த மணவாளன் போயிட்டு பேரு அப்புறமா கேட்பாங்க, அவரே எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீங்க டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு. அதுக்கு அந்த மணவாளன் சொல்றாரு, உங்களை யாருன்னே தெரியாது, உங்களை அறியேன் என்று சொல்லுறேன். கொஞ்ச நேரம் தான் தாமதமாச்சு, நீங்க போனீங்களா, நாங்கள் பின்னாடியே வந்துட்டோம். இல்லைங்க, கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பும் அது மிகப்பெரிய வாய்ப்புங்க. நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அநேக நேரத்தில் நம்ம இந்த ஒரு சிறிய தாமதத்தினால நம்ம தவறிட்டு இருக்கலாங்க. இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இனி நான் அநேக காரியங்களை தாமதம் செய்யாதபடிக்கு துரிதமா செய்ய உதவி செய்ய நம்ம கேட்கலாமா? இந்த மெசேஜ் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் சேர்த்துதான். ஆமென். இப்போ ஒருவேளை இந்த சூழ்நிலையில இருந்தா கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிற எங்கள் தேவனே அப்பா, நாங்களாம் ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர தகப்பனப்பா. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு எதையும் தாமதம் செய்யாமல் செய்ய ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க, கிருபை செய்யுங்க அப்பா. இனி வரும் நாட்களில் நீர் சொல்லுகிற காரியங்கள் நாங்கள் தாமதமின்றி செய்ய நீர் எங்களை பலப்படுத்துங்க. ஆசீர்வாதம் கேட்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபை உண்டாக கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். தடைகளை தாண்டுவோம், தாமதம் இல்லாமல் செய்வோம். தேங்க்யூ. ஷாலோம். காட் பிளஸ் யூ.